நான் ஒரு பால் 2 மேரிகோல்டு பிஸ்கட் கொடுங்க. அந்த பிஸ்கட் இல்ல. சரி மில்க் பிஸ்கட் கொடுங்க. இல்ல. சரி குட் இல்ல. சரி என்ன ஆகுது எடுத்து வந்து கொடுங்க. நாக்கு வலிக்கிற கம்பி இருக்கு குடுப்பா. நோ வேறதா பிஸ்கட் இந்த எடுத்து வந்து கொடுங்க. அப்படி கேளு. எதனா ஒண்ணு கொடுங்கண்ணா. இதா இருக்கு. நோ இதானா மேரிகோல்டு பிஸ்கட். எதனா ஃபர்ஸ்ட் கேட்ட நானே. நாங்க இத மாரி பிஸ்கட்னு. நோ நானா உட்கார்ந்த பால் யாரனா எடுத்து கொடுப்பா. நோ வீட்ல சொந்தக்காரங்கலாம் வந்துக்கறாங்க. டைம் ஆகுதுனா சீக்கிரம் எடுத்து கொடுங்க. நாடா நீ சும்மா நான் கலர் வேணும். யோ இப்போதைக்கு சலிச்சிக்கிறா. இதான் அவன் கடைக்கு வரவே மாட்டேன். செம்ம மூஞ்சா காமிச்சுன்னு இருப்பேன். என் நேரம் வேற எந்த கடையும் இல்ல. அதான் வந்து தொலைஞ்சேன். சீக்கிரம் குடியா நான் கிளம்புறேன். நாடா நீ நையன்ற. யோ யாரையா நொய்யன்றா. அடிக்கிற வெயில கஸ்டமர் வந்து நின்னா அப்படி சிட்டின்னு பேசாதீங்கடா. டென்ஷன் ஆகுது எனக்கு. நீ கஸ்டமரா நான் கஸ்டமரா? இது வேணும் அது வேணும் நான் கேட்டுக்கிறேன். நீ வேண்டாம் வரப்பா பண்ணுங்கிற. உங்களெல்லாம் நான் சும்மா பொருள் வாங்குறேன். காசு கொடுத்தானே வாங்குறேன். இப்ப உனக்கு பால் தானே வேணும்? ஆமா. என்ன கலரு? ஆரஞ்சு கலரு. அந்த கலர் இல்ல. சரி வரனா கலர் இருக்கு. பாலே இல்ல. யோ அப்புறம் என்ன கலர் வேணும்னு கேட்டா? அம்மா தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டேன். சொல்லியா குதிரை கிளம்புறேன். 20 ரூபா. இந்தா சில்லற இல்ல. யோ 50 ரூபாய்க்கு சில்லற இல்லையா? காலையில இருந்து என்ன வியாபாரம் பண்ண? வரவங்களா மூஞ்சி கட்டி அனுப்பி விட்டியா? தாவலாமா பேசாத. சரி ஜிபே இருக்கா? இல்ல. அப்ப கூகுள் பே இருக்கா? அது இருக்கு. சரின்னு அந்த மாதிரி தான் நீ பண்ணணும். காசு ஓடி வந்து இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? அப்பா இறந்துட்டாரு சார். ஓ ஷிட். என்ன சார் சொல்றீங்க? எப்படி? யோ படத்துல ஹீரோ அப்பா இறந்துட்டாரியா? ஓ சாரி சார். படத்தோட பீக் மூமெண்ட்டே அதான் சார். அந்த இடத்துல ஒரு எமோஷனலான பாட்டு வேணும். ஓகே சார் ஐ காட் இட். அப்பா 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 அப்பா. என்ன சார் பண்றீங்க? சார் அப்பாவோட பியூட்டி பாத்தீங்கன்னா இப்படி போடலாம் அப்பா தான், இப்படி போடலாம் அப்பா தான். ஸோ நம்ம லிரிக்ஸ் வேணாம், அப்பாலே போயிடலாமா? ஏதோ பண்ணுங்க சார். ஓகே. அப்பா அப்பா வரண்டா அப்பா வரண்டா. சார் அப்பா செத்து போயிட்டாருன்றா சார் வரண்டாங்கிறேன்னு பண்ணுகிறீங்க. சரி சார் இப்போ எப்படி மாத்திரம் மட்டும் பாருங்க. அப்பா போறாண்டா இப்ப போறாண்டா தோ இங்க போறாண்டா போயின்னு இருக்காண்டா. யோ நான் வரண்டா போறாண்டான்னு பாடுங்கிறேன். எமோஷனலான பாட்டியா இது? சரி சார் இது உங்களுக்கு செட் ஆகலன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்க. அப்பா 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 அப்பா. சார் அதான் சுடுதல சார். அப்படியே சார் திரும்ப சொல்றீங்க. சார் இது சுடல சார், இது ஒரு வெரைட்டி சார். அப்பா யோ நான் எஃப்ஒன் ரேஸ் மாதிரி கார் சவுண்ட்லாம் போட்டுனுங்கற. யோ படத்தோட உயிரே இந்த பாட்டு தான்யா. கொஞ்சம் ஒழுங்கா போடியா. ஓகே சார் இப்ப பாருங்க. அப்பா 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 பாட்டன் டாங் டாங் அப்பா பாட்டன் டாங் டாங். ஐயோ ஒரு வாய்ப்பு கொடுங்க. இவரை பிடிக்காதவங்க இந்த உலகத்துல யாருமே இல்ல. நான் கம்போஸ் பண்றேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்பா அப்பா everywhere அப்பா அப்பா ஜெட்டி அப்பா பனின் everywhere அப்பா all I wanna say is அப்பா never come back. ஓகேவா? என்னடா இது? டேய் அதான் தொடாத கம்னறா. நோ அங்க தடியா ஒரு வயர் இருக்கு. அது நீங்க தொட்டா என்ன ஆகும்? என் பொண்டாட்டி விதவே ஆகும். நோ என்னடா சொல்றீங்க? அப்ப என்னடா மெயின் வயரா அது? தொட்டா சாகச்சி செத்துற மாட்டேன். சரி உன்னா சும்மா டவுட்டா இருந்துச்சுன்னு கேட்டேன். டீ சாப்பிடுங்க. என்னடா அங்க தூசியா இருக்கு? டீ ஏதாவது சாப்பிடுறீங்களா? நான் சட்டை சூப்பரா இருக்கேனா? உங்களை தான் நான் டீ எதனா சாப்பிட வேலை பண்ண முடியும். டேய் டீ சாப்பிடுறீங்களான்னு இதை விட ஃபார்மாலிட்டி யாராலையும் கேட்க முடியாதுடா. இதுக்கப்புறம் நான் உன் வீட்டுல டீ குடிச்சேன், அதை விட அசிங்கம் எதுவுமே இல்லை. டீ வேணாம். நோ எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமாண்ணா? சொல்லு. நைட்டு தூங்கும் போது ஃபேனை போட்டு தூங்குறேண்ணா. நல்லா தான் காத்து வருது. கொஞ்ச நேரம் கழிச்சு குளிர ஆரம்பிச்சிருது. சரி நானா எழுந்து போய் ஃபேனை கம்மியா வச்சுட்டு மறுபடியும் படுப்பேன். அப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு கைத்தெல்லாம் வேர்வேன். சரி மறுபடியும் எழுந்து போய் ஃபேனை அதிகமா வச்சுட்டு தூங்குவேன். இந்த மாதிரி நடுவுல மாத்தி பண்றதால தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுதுண்ணா. என் உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கின்னு அதுக்கேத்த மாதிரி ஃபேனை சுத்த வைக்க முடியுமாண்ணா? நான் எலக்ட்ரிஷியனா இஸ்ரோ சயின்டிஸ்டாடா. நீ கொடுக்குற 100 ரூபாய் காசுக்கும் உணர்ச்சிகளை புரிஞ்சு ஃபேனை சுத்த வைக்கணுமா? நானு கம்முன்னு போயிடு, இல்ல கனெக்ஷனை மாத்தி காதல குத்து விட்டுருவேன். என்னடா அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டா மூஞ்ச காட்டுறீங்க? எல்லாமே என்கிட்ட இப்படிதான் பண்றாங்க. ஏய் தம்பி சரி விட்றா, அண்ணன் தானே கேட்டேன். சரி தம்பி வேலைக்கு போலியா? இப்பதானே காலேஜ் படிக்கிறான், முடிச்சுட்டு வேலைக்கு போயிடுவானா? ஏய் நான் ஒன்ன கேட்டேன்டா. ஓ என்ன கேட்டீங்களா? ஆமா நான் வேலைக்கு போறேன்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஆமா இது பெரிய சைக்கோ கில்லர் கேஸ். சிபிஐ வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. நான் செய்யற வேலையை நீ இவ்வளவு முன்மரமா பாத்துக்கிறேன்னா உனக்கு வேலை இல்ல அர்த்தம். என்ன சைடிஸ் காசு கேட்டல சைலண்டா காலியா இருவா. இன்னைக்கு சரகெல்லாம் வாங்கி வச்சுட்டு கூப்பிட்டுக்கிறா. என்ன கதை? 4 பிரேக்கப் பண்ணிட்டு போனதுனால தாங்க முடியலடா. தனியா குடிச்சா பைத்தியம் ஆயிடுவேன். அதான் இன்னுமா நான் ஆள் விட்டு போன நினைச்சு ஃபீல் பண்ணுகிற. ஒண்டி கட்டியா வாழ்ந்து ஓசியில சரக்கு வாங்கி குடிக்கிறவனுக்கு எப்படா தெரியும் அந்த கஷ்டத்தை பத்தி? நோ எங்களை சொல்லல. ஏய் சி சத்தியமா அவங்களதான்டா சொல்றேன். நோ இப்ப நான் ரோசா வந்து ஏந்து போறீங்களாண்ணா குடுறா. ஆமா அருண் காலேஜ் மாற போறான்னு சொல்லுங்க. நாம என்ன கதை? அது ஏன்னா கேக்குறீங்க? காலேஜ் பஸ் ஸ்டாப் பண்ண வீலிங் அடிக்கிறேன்னு வண்டியை தூக்கிறான். மல்லாக்கா உயிந்து மண்டெல்லாம் தேஞ்சிச்சு. பின்னாடி நல்லா சூரியன் மாதிரி ரவுண்டா மொட்டை வச்சு தைலாம் போட்டுக்கிறாங்கண்ணா. அந்த அசிங்க தாங்க முடியாம தான் தலைவர் வேற காலேஜ் மாறுறேன்றாரு. அவன் என்ன இந்த வேலைலாம் பாக்குறான்? வண்டியில காலை எட்டாதடா அவனுக்கு. இது என்னன்னா நம்ம குணா விஜய் தெரியாத ஆளு கூட வண்டிலாம் ஏடா கூடமா ஓட்டாதன்னு சொல்லுவாடா.
எனக்கு நல்லதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இப்போ வேற யாருக்கும் நல்லது சொல்லி கொடுக்க போயிட்டான். நீ ஏதோ சொல்லியிருந்தியாடா? இல்ல ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் என்னடா சரக்கு? உன் அக்கா கல்யாணத்துக்கு கச்சம் பாடுறா சரக்கு. நோ ஆமாண்ணா, நல்லா கட்டிங் போடுறதே கட்டுக்க மாதிரி முறிக்கணும்ண்ணா. நோ, இந்த ராஜேஷ் பையன் தவட்டை கிசார லிஞ்சாட்டர் மாதிரி சாறு விட்டு தாவ ஆரம்பிச்சிட்டானா. ஒரே காமெடியா இந்த போச்சு. மாதிரி கிராண்டா கல்யாணம் பண்ணணும்னு சொன்னாடா. இன்னைக்கு அவளே என் கூட இல்ல. அத பத்திலாம் நினைக்காத உண்ணா. அந்த கல்யாணத்துல சேகர் பண்ணாம பாடுறா. ஆமா நம்ம சேகர் மாதிரிலாம் குஸ்து கூத்தடிக்காதன்னு சொல்லி இருப்பாடா. நோ, இந்த மாதிரி சுத்தி போட்ட மாதிரி மாறக்கூடாதுண்ணா. நெஞ்சச்சி செத்துருவோண்ணா. சரி விட்றா, அண்ணன் ஏதோ மன கஷ்டத்துல பேசிட்டேன். சரி நீங்க என்ன குடிக்காமலே வச்சுக்கிறீங்க? இப்படி மாறி மாறி பேசியிருந்தா எப்ப நான் குடிக்கிறது? எத்து வச்சுருக்கிறோம். சரி விட்றா, நம்ம அண்ணன் தானே சொன்னாரு. நோ, ஜோசப் பால் சார் பண்ணிட்டான், அது தெரியுமா உங்களுக்கு? அப்படியா? இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லையாடா. உஷாரெல்லாம் பண்ணலண்ணா, இப்பதான் பாத்துனுக்கிறேன். சீக்கிரமா உஷாராயிரும். நீ யாவது உஷார் பண்ணிட்டு நல்லாடுறா. பைக்ல வேணா கேள்றா. நானே ஆள் அந்த பைக்ல தான். டைமர்லாம் கண்டிக்காம விட்டுறாத, விட்டு ஓடுறோம். ஆனா நான் நல்லா தான் பாத்துக்கிறேன். ஏன் அப்படி பண்ணான்னு தெரியல. ஏய் கண்டாலும் பைத்தியம் ஆயிடுறானா ஜோசப், ஓடிடாடி. யாரு பைத்தியன்றா? ஜோசப் யாரு பைத்தியன்றா? அவன் தானே பைத்தியம். போய் புடிச்சு வந்துடுறா. ஏன் பாக்குற? உட்கார். ஆனா இப்படிலாம் பண்ணாதா, பயமா இருக்குண்ணா. என் ஃப்ரெண்டு அப்பயே சொன்னா பிரேக்கப் ஆனக்குள்ள சரக்கு அடிக்காதுன்னு. நான் தானே ஊசி குடிக்க ஆசைப்பட்டு வந்துட்டேன். பயமா இருக்குண்ணா, வேணாண்ணா. பயமாக்குதா? ஏன் பயமாக்குது? கையில பாட்டு எல்லாம் வச்சுதான் பயமா இருக்காதண்ணா. பாட்டு எப்படா கையில வந்துச்சு? நோ, நீ இப்படி பண்றது தானே எனக்கு இன்னும் பயமாகுது. என்ன விட்டுண்ணா ப்ளீஸ்ண்ணா. ஒண்ணுல அந்த பொண்ணை நல்லா பாத்து பால, பாதியில விட்டு ஓட மாட்டியா? நல்லா பாத்து போனா விட்டு போக மாட்டேனா. இப்போ அந்த பொண்ணை விட்டு போக மாட்டேன். அண்ணனை பாதியில விட்டு போவியா? அந்த வண்டி முடிஞ்சிச்சாடா? தோனா இன்ஜின் ஆயில் மட்டும் ஊத்தணும்ண்ணா. பாதி மட்டும் ஊத்திட்டு டப்பால அவன் பேர் எழுதி வை. ஆயில் கேமேச்சும் திரும்ப வருவான், மிச்சத்தாப்ப ஊத்திக்கலாம். நோ, ரெகுலர் கஸ்டமர்ண்ணா. டேய், இப்பெல்லாம் பண்றதால தான்டா ரெகுலர் கஸ்டமரு. மூட்டு வேலையை பாரு. நான் வண்டி கால்ல இருந்து ஸ்டார்ட் ஆகலண்ணா. டேய் ப்ரோ, அண்ணன் டீ சாட போறாரு, அதுக்குள்ள போயிட்டு கிளச் வேற வந்துருக்கோம். ப்ரோ வண்டி ஸ்டார்ட் ஆகலன்றேன், கிளச் வேற வேணாம் சொல்றீங்க. நீ மெக்கானிக்கா நாங்க மெக்கானிக்கா? எத்தனை வண்டி பாத்துக்கிறோம், போய் வாங்கினா ப்ரோ. நாங்கண்ணா யோ எதுக்கு அத்திக்கு போட்ட? என்னது அது? கிளச் வயரு. வண்டி ஸ்டார்ட் ஆகலாம், வந்து கிளச் வாங்கிட்டு வரானா? யோ நீ சொன்னதா ஏன் வேணாம் சொன்னாவன்? ப்ரோ நீங்க என்ன ப்ரோ, அண்ணன் சொன்னதை வாங்கினா சொன்னா கிளச் வேற வேணான்ட்டு என்ன சொல்றீங்க? டேய் நீ என்னடா பச்சையா புழுகுற? யோ சத்தியமா இவன் தான் எனக்கு கிளச் வேற வேணாம் சொன்னா. டேய் நான் உன்ன என்ன வாங்கினா சொன்னேன்? நோ, நீ என்ன சொன்னியா அதை நான் வாங்கினா சொன்னேன். அவன் தானே மாத்தி வாங்கி எடுக்கிறான். நோ, டென்ஷன் ஆகுதுண்ணா, என்ன உண்ணா கொண்டாரோம். டேய் உனக்கு டென்ஷன் ஆகுதான்லாம் கேட்கல, நான் என்ன வாங்கினா சொன்னேன் அதை மட்டும் சொல்லு. நோ, என்ன நான் சொன்னதே சொல்லுங்கிற. நீ பிரேக் ஒயர் வாங்கினா சொன்னா அவன் கிளச் ஒயர் வேணான்ட்டான். உன்னை பேட்டரி வேணும் சொன்னா மாத்தி வேணும் சொல்லிட்டு கஸ்டமர் சொல்றியா? பேட்டரியா? யோ நல்லா பஜனை போடுற மாதிரி இப்படி எழுதி காமிச்சிட்டு பேட்டரின்ற சோத்த தர திங்கிற. டேய் டேய் கஸ்டமர் முன்னாடி போ, அப்புறம் பேசிக்கலாம். தம்பி என் மேல தான் மிஸ்டேக், நானே பார்த்து பக்காவா பண்ணிடுறேன், நீங்க வெயிட் பண்ணுங்க. தம்பி பக்காவா இருக்கும்பா. சரி எவ்வளோ ஆச்சு? வெளியெல்லாம் இந்த வேலைக்கு 600 ரூபா வாங்குறாங்க. சரிண்ணா நீங்க எவ்வளோன்னு சொல்லுங்க. ஷோரூம்லலாம் ஒரு 800 ரூபா வாங்குறாங்க. சரிண்ணா நீங்க எவ்வளோண்ணா வாங்குறீங்க அது சொல்லுங்கண்ணா. வடக்குலலாம் ஒரு 750 ரூபா வாங்குறாங்களாம். நான் எல்லாரோட நீங்க தான் கம்மியா வாங்குறீங்க, எனக்கு புரியுது. நீ இப்போ எவ்வளோன்னு சொல்லுங்க, நான் குதிரை கிளம்புறேன். யோ நான் வெறுப்பேத்தியா? காசு வேணுமா வேணாமா உனக்கு? இஷ்டம் தான் கூடு, இல்லைன்னா கூடு. சரி விடியா நான் கிளம்புறேன். நல்லா இருக்க மாட்டேன் போ. யோ என்னயா பிரச்சனை உனக்கு? எதுக்கு அப்ப சாம விடுற? அப்புறம்னாப்பா பரம்பூர்ல ஃப்ரெண்டு கடை ஓப்பன் பண்ணியிருக்கான், அவன்லாம் 850 ரூபா வாங்குறான். 850 ரூபா வாங்குறானா? அவன் வேலைக்கு போடா போயிரு. பா பா பா, நம்ம 450 ரூபா சொல்ல வந்து இருப்பா பா பா.